ஓம் சாந்தி 12/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது விநாசத்தின் நேரம் மிகவும் அருகாமையில் உள்ளது. ஆகையால் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வையுங்கள், எந்த தேகதாரியுடனும் அன்பு வைக்காதீர்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா, எந்த குழந்தைகளின் உண்மையான அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில் 1. அவருடைய புத்தியின் தொடர்பு எந்த தேகதாரியின் பக்கமும் செல்ல முடியாது. அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பிரியதர்ஷனியாக ஆக மாட்டார்கள். 2வது பாயிண்ட்டு, யாருக்கு உண்மையான அன்பு இருக்குமோ அவர்கள் எப்போதும் வெற்றியாளர்களாக ஆவார்கள். வெற்றியாளர் ஆவது என்றால் சத்யுகத்தின் மகாராஜா மகாராணி ஆவதாகும். 3. அன்பான புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் தந்தையிடம் உண்மையாக இருப்பார்கள், கொஞ்சமும் மறைக்க முடியாது. 4. தினம்தோறும் அமிர்த வேளை எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்வார்கள். 5. ததீச்சி முனிவரைப் போல் சேவையில் எலும்புகளை கொடுப்பார்கள். 6. அவர்களின் புத்தி உலகியல் விஷயங்களில் அலைய முடியாது. இதுதான் அப்பா கிட்ட உண்மையான அன்பு இருக்கனுடைய அடையாளம். பாடல், அவர் எங்களை விட்டு பிரிய போவதில்லை. ஓம் சாந்தி. பிரம்மாவின் வாய்வழி வம்சாவழியினர் பிராமண குல பூஷணர்கள் இந்த உறுதிமொழி கொடுக்கின்றனர். ஏனெனில் அவர்களின் அன்பு ஒரு தந்தையிடம் இணைந்து விட்டுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இது விநாசத்தின் சமயம், விநாசமாகத்தான் வேண்டும் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். விநாச காலத்தில் யாருடைய அன்பு தந்தையுடன் இருக்குமோ அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள், அதாவது சத்யுகத்தின் எஜமான் ஆவார்கள். சிவபாபா புரிய வைத்துள்ளார், உலகின் எஜமானராக ராஜாகவும் ஆகின்றனர், பிரஜைகளும் ஆகின்றனர். ஆனால் பதவியில் நிறைய வித்தியாசம் உள்ளது. எந்த அளவு தந்தையிடம் அன்பு வைப்பார்களோ, நினைவில் இருப்பார்களோ, அந்த அளவு உயர் பதவியை அடைவார்கள். பாபா புரிய வைத்துள்ளார், தந்தையின் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவ கர்மங்களின் சுமை பஸ்பமாகும். விநாச காலத்தில் விபரீத புத்தி என நீங்கள் எழுதி போட முடியும். இதை எழுதுவதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தந்தை சொல்கின்றார், அவர்களின் விநாசம் ஏற்படும் மற்றும் அன்பான புத்தி உள்ளவருக்கு வெற்றி ஏற்படும் என நான் சொல்கின்றேன். தந்தை மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றார், இந்த உலகில் யாரிடமும் அன்பு இல்லை, உங்களிடம் மட்டுமே உள்ளது. குழந்தைகளே, பரமாத்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது என எழுதினீர்கள் என்றால் கீதையின் பகவான் யார் என்பது நிரூபணமாகும் என பாபா சொல்கின்றார். இது அவசியம் அல்லவா? பாபா மற்றொன்றை புரிய வைக்கின்றார். ஞான கடல் பதித்த பவனர் பரமபிதாவா அல்லது நீரோட்டமுள்ள நதியா? ஞான கங்கையா அல்லது நீரோடும் கங்கையா? இது மிகவும் சகஜமானதே ஆகும். மற்றொரு விஷயம், கண்காட்சி நடத்தும் பொழுது கீதா பாடசாலையில் உள்ளவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக அழைக்க வேண்டும். அவர்கள் நிறைய பேர் உள்ளனர், குறிப்பாக அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையை பயிற்சி செய்பவர்களுக்கு முதலில் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் மறந்து விட்டுள்ளனர். மற்ற அனைவரையும் அழைத்தபடி இருக்கின்றனர். இப்பொழுது வந்து தீர்மானியுங்கள், பிறகு நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ அதன்படி செய்யுங்கள் என அவர்களை அழைக்க வேண்டும். இவர்கள் கீதை சம்பந்தப்பட்டவர்களை அழைக்கின்றனர். ஒருவேளை கீதை குறித்து தான் இவருடைய பிரச்சாரமாக இருக்கும் என மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். கீதையின் மூலம்தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகியது. கீதைக்கு மிகவும் மகிமை உள்ளது, ஆனால் பக்தி மார்க்கத்தின் கீதை இல்லை. நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் சத்தியமாக கூறுகின்றேன் என தந்தை சொல்கின்றார். மனிதர்கள் கொடுக்கும் அர்த்தம் தவறானதாகும். யாரும் உண்மையை சொல்வதில்லை, நான் தான் உண்மையை உரைக்கின்றேன். பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என சொல்வது உண்மை அல்ல. இவர்கள் அனைவரும் விநாசத்தை அடைவார்கள், மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் கூட அடைவார்கள். நீங்கள் முதலாக இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். தந்தை சொல்கின்றார், ஐரோப்பிய யாதவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி. விநாசத்திற்காக நல்ல விதமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கல்புத்தியானவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை.
நீங்களும் கூட கல் புத்தியாக இருந்தீர்கள், இப்பொழுது தங்க புத்தியாக வேண்டும். தங்க புத்தியாக இருந்தீர்கள், ஆனால் கல் புத்தியாக எப்படி ஆனீர்கள்? இதுவும் கூட அதிசயமாகும். தந்தை ஞானம் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்றுதான் சொல்லப்படுகின்றார். மற்றபடி யார் தனக்கே நன்மை செய்து கொள்ள தெரிவதில்லையோ அவர்கள் பிறருக்கு நன்மையை எப்படி செய்வார்கள்? ஞானத்தை தாரணை செய்யாதவர்கள் பதவியும் கூட அதன் அடிப்படையிலேயே அடைவார்கள். சேவை செய்பவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்கள் மீதுதான் தந்தையும் அன்பு செலுத்துவார். வரிசைக்கிரமான முயற்சியின்படிதான் இருக்கின்றனர். ஒரு சிலர் நாம் தந்தையின் மீது அன்பு செலுத்தாவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. சொந்த குழந்தையானாலும் மாற்றாந்தாய் குழந்தையானாலும் விநாச காலத்தில் அன்பான புத்தி இல்லை என்றாலும் தந்தையை பின்பற்றாவிட்டாலும் அங்கு சென்று குறைந்த பதவி அடைவார்கள். தெய்வீக குணங்களும் தேவை. ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. தந்தை சொல்கின்றார், நான் சத்தியத்தை உரைக்கின்றேன், யார் என்னுடன் அன்பு வைக்கவில்லையோ அவர்களுக்கு பதவியும் கிடைக்காது. முயற்சி செய்து 21 பிரிவுகளுக்கான முழுமையான ஆஸ்தி எடுக்க வேண்டும். ஆக கண்காட்சி விழா முதலானவற்றில் கீதா பாடசாலையினருக்கு முதலாக அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பக்தர்கள் அல்லவா. பக்தி மார்க்கத்தில் அந்த கீதா பாடசாலை அங்கே கீதையை படிப்பாங்க. அவங்களாம் இன்வைட் பண்ணுங்க அப்படின்றார் பாப்பா. கீதையை படிப்பவர்கள் கிருஷ்ணரை கண்டிப்பாக நினைவு செய்பவர்களாக இருக்கும். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணர் குழல் இசைத்தார், பிறகு ராதா எங்கே சென்றார்? சரஸ்வதிக்கு வீணையை கொடுத்து விட்டனர், பிறகு புல்லாங்குழலை கிருஷ்ணருக்கு கொடுத்து விட்டனர். மனிதர்கள் சொல்கின்றனர், எங்களை அல்லாஹ் பெற்றெடுத்தார், ஆனால் அல்லாவை அறியவே இல்லை. பாரதத்தின் விஷயமே ஆகும். பாரதத்தில்தான் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்களின் படங்கள் கோவில்களில் பூஜிக்கப்படுகின்றன. மற்ற ராஜாக்கள் முதலானவர்களின் சிலைகளை வெளியில் வைத்து விடுகின்றனர். அவைகளின் மீது பறவைகள் முதலானவை அசிங்கப்படுத்தபடி இருக்கின்றன. லட்சுமி நாராயணர், ராதா கிருஷ்ணர் முதலானவர்களை எவ்வளவு முதல் தரமான இடத்தில் அமர்த்துகின்றனர். அவர்களை மகாராஜா மகாராணி என சொல்கின்றனர். கிங் என்பது ஆங்கில வார்த்தையாகும். எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து கோவில்களை கட்டுகின்றனர். ஏனென்றால் அந்த மகாராஜா தூய்மையாக இருந்தார். ராஜா ராணி போல பிரஜைகள் அனைவருமே பூஜைக்குரியவர்கள். நீங்களே பூஜைக்குரியவர்களாக இருந்து பிறகு பூஜாரிகள் ஆகின்றீர்கள். ஆக முதல் விஷயம் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியின் மூலம் தாரணை ஏற்படும். அந்த ஒருவருடன் அன்பு இல்லாவிட்டால் பிறகு மற்றவர்களுடன் அன்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் மற்றவர் மீது அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றனர். சிவபாபாவின் மீது கூட அவ்வளவு இருப்பதில்லை. சிவபாபா கேட்கின்றார், நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் ஈடுபடுத்த வேண்டுமா அல்லது ஒருவர் மற்றவருடன் காதலன் காதலியாக ஆக வேண்டுமா? நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் இணைக்க வேண்டும். இதில் முயற்சி தேவைப்படுகின்றது. புத்தி விடுபடுவதே இல்லை. சிவபாபாவுக்கு பதிலாக இரவு பகலாக ஒருவர் மற்றவரைத்தான் நினைவு செய்தபடி இருக்கின்றனர். பாபாவின் பெயரை சொன்னால் துரோகிகள் ஆகிவிடுகின்றனர். பிறகு நிந்தனை செய்வதற்கு தயங்குவதே இல்லை. இந்த பாபாவை நிந்தனை செய்தால் சட்டென சிவபாபா கேட்டுவிடுவார். பிரம்மாவிடம் படிக்காவிட்டால் சிவபாபாவிடம் படிக்க முடியாது. பிரம்மா இல்லாவிட்டால் சிவபாபா கூட கேட்க முடியாது. ஆகையால் சாகார தந்தையிடம் சென்று கேளுங்கள் என சொல்கின்றார். பல நல்ல குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் சாகார தந்தையை ஒப்புக்கொள்வதில்லை. இவர் முயற்சியாளர் என புரிந்து கொள்கின்றனர். சில பேர் பிரம்ம பாபா ஏற்றுக்கிறது கிடையாது. அனைவரும் முயற்சியாளர்களே, ஆனாலும் தாய் தந்தையை தான் பின்பற்ற வேண்டும். சிலர் புரிய வைக்கும் பொழுது புரிந்து கொண்டு விடுகின்றனர். சிலருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்வதில்லை. சேவை செய்ய தகுந்தவராக ஆவதில்லை. ஆனால் புத்தியை ஒரு தந்தையின் மீது வைக்க வேண்டும். இன்றைய நாட்களில் நிறைய பேர் வெளிப்பட்டுள்ளனர். அவர்கள் தமக்குள் சிவபாபா வருகிறார் என சொல்கின்றனர். இதில் மிகவும் எச்சரிக்கை தேவை. மாயையின் பிரவேசம் நிறைய உள்ளது. முன்னர் ஸ்ரீ நாராயணன் யாருக்குள் வந்து கொண்டிருந்தாரோ அவர் கூட இன்று இல்லை. பிரவேசத்தால் மட்டும் எதுவும் நடக்காது.
தந்தை சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், மற்றபடி எனக்குள் இவர் வருகிறார், அவர் வருகின்றார், இவை அனைத்தும் மாயையாகும். என்னுடைய நினைவே இல்லை என்றால் என்ன பிராப்தியாகும் கேட்கிறார் பாபா. தந்தையுடன் நேரான நினைவின் தொடர்பு வைக்காவிட்டால் பதவி எப்படி அடைவீர்கள்? தாரணை எப்படி ஏற்படும்? நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். பிரம்மாவின் மூலம்தான் நான் புரிய வைக்கின்றேன். பிரம்மாவின் மூலம்தான் ஸ்தாபனை ஆகியது. திரிமூர்த்தியும் கண்டிப்பாக தேவை. சிலரோ பிரம்மாவின் படத்தை பார்த்து குழம்பி விடுகின்றனர். சிலர் பிறகு கிருஷ்ணரின் 84 பிறவிகள் பற்றி பார்த்துவிட்டு குழம்புகின்றனர். படத்தை கிழித்தும் போட்டு விடுகின்றனர். அட, தந்தை இந்த படத்தை உருவாக்கினார். ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், மறக்காதீர்கள், தந்தையை மட்டும் நினைவு செய்தபடி இருங்கள். பந்தனத்தில் இருப்பவர்களும் கூட தவிக்கக்கூடாது. வீட்டில் அமர்ந்தபடி தந்தையை நினைவு செய்தபடி இருங்கள். பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்புண்டு. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு ஞானக்கடலே ஆவார். ஆன்மீக ஞானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாருக்குள்ளும் இல்லை. ஞானக்கடல் ஒரு பரமபிதா பரமாத்மாவே ஆவார். அவர்தான் விடுவிப்பவர் எனப்படுகின்றார். இதில் பயப்படக்கூடிய விஷயம் என்ன உள்ளது? தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்கதியை அடைவீர்கள் என தந்தை சொல்கின்றார். சத்யுகத்தில் ராம ராஜ்யம் இருக்கும், கலியுகத்தில் இல்லை. சத்யுகத்திலும் ஒரே ராஜ்யம் இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களும் கூட உங்களுக்குள்ளும் வரிசை கிரமமாக இருக்கின்றது. சிலருடைய புத்தியில் தாரணையாகிறது, சிலருக்கு ஆவதில்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி என சொல்லப்படுகின்றது. பதவியை அடைய முடியாது, அனைத்துமே விநாசமாக வேண்டியுள்ளது. இந்த வார்த்தை சாதாரணமானதா என்ன? விநாச காலத்தில் அன்பான புத்தியாக ஆகுங்கள் என சிவபாபா சொல்கின்றார். இது உங்களுடைய இறுதி பிறவியாகும். இதில் ஒருவேளை நீங்கள் அன்பு வைக்காவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது. உண்மையான உள்ளத்தின் தலைவன் திருப்தி அடைகின்றார். ததீச்சி ரிஷியைப் போல சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும். எப்பொழுதாவது யார் மீதாவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டது என்றால் போதையே இறங்கி விடுகிறது. பிறகு பலவிதமான புயல்கள் வந்தபடி இருக்கும். இதைவிட லௌகிகத்தின் பக்கமே சென்று விடலாம், இங்கே எதுவும் சந்தோஷம் கிடையாது என வாய் திறந்து சொல்லிவிடுகின்றனர். அங்கே நாடகம், சினிமா போன்றவை நிறைய உள்ளன என யார் இந்த விஷயங்களில் ஓடிப்போய் விடுகின்றார்களோ அவர்கள் இங்கே நிலைக்க முடியாது. மிகவும் கடினமாகும். ஆம், முயற்சியால் உயர் பதவியும் அடைய முடியும். குஷியில் இருக்க வேண்டும். பாபா சொல்கின்றார், அதிகாலை எழுந்து உட்கார விட்டால் மகிழ்ச்சியே இருப்பதில்லை. படுத்தே இருந்தால் அவ்வப்போது கொட்டாவி வந்துவிடும். எழுந்து அமர்வதன் மூலம் நல்ல ஞான விஷயங்கள் வெளிவரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாபா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சமே நாட்கள் மீதம் உள்ளது. நாம் தந்தையிடமிருந்து உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதை அமர்ந்து நினைவு செய்தால் கூட குஷியின் எல்லை அதிகரிக்கும். அதிகாலையில் சிந்தனை நடந்தது என்றால் முழு நாளும் கூட குஷி இருக்கும். ஒருவேளை குஷி இல்லை என்றால் தந்தையிடம் அன்பான புத்தி இல்லை என்று அர்த்தம். அமிர்த வேலை ஏகாந்தம் நன்றாக இருக்கும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அவ்வளவு குஷியின் எல்லை அதிகரிக்கும். இந்த படிப்பில் கிரகாச்சாரம் அமர்ந்து விடுகின்றது. ஏனென்றால் தந்தையை மறக்கின்றனர். தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டுமென்றால் மனம் சொல் செயலால் சேவை செய்ய வேண்டும். இந்த சேவையிலேயே இந்த கடைசி பிரிவின் காலத்தை கழிக்க வேண்டும். ஒருவேளை மற்ற உலகியல் விஷயங்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் பிறகு இந்த சேவையை எப்பொழுது செய்வீர்கள்? நாளை நாளை என்றபடி இறந்து விடுவீர்கள். தந்தை வந்ததே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக. இங்கேயோ சண்டையில் எவ்வளவு பேர் இருக்கின்றனர், எவ்வளவு பேருக்கு துக்கம் ஏற்படுகின்றது. அங்கேயோ சண்டை முதலானவை நடக்காது. இவை அனைத்தும் கடைசி காலத்திற்கானது. அனைத்தும் அழிந்துவிடும். இப்படி ஒன்றுமில்லாத அனாதைகளாக இறப்பார்கள். யார் தலைவனுடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். நாங்கள் எங்களுடைய வருமானத்தின் மூலம் எங்களுடைய உடல் மனம் பொருளால் எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம், அவசியமே இல்லை என கண்காட்சிகளில் கூட புரிய வைக்க வேண்டும். அளவற்ற சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். நீங்கள் கோடிக்கணக்கில் சேமித்து தம்முடைய விநாசத்தை செய்கிறீர்கள்.
நாங்கள் பைசா பைசாவாக சேமித்து உலகின் எஜமானர்களாக ஆகின்றோம். எவ்வளோ அதிசயமான விஷயமாக இருக்கின்றார் பாப்பா. தாரணிக்கான முக்கிய சாரம் பாப்பா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அமிர்த வேலை ஏகாந்தத்தில் அமர்ந்து தந்தையை அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். உலகியல் விஷயங்களை விட்டுவிட்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட வேண்டும். 2, தந்தையிடம் உண்மையான உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும். தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பிரியதர்ஷனியாக ஆகிவிடக்கூடாது. அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும், தேகதாரிகளிடம் அல்ல. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சர்வ சக்திகள் எனும் செல்வத்தால் நிரம்ப பெற்றவராகி வள்ளலாகும் விதாதா வரதாதா ஆகுக. எந்த குழந்தைகள் சர்வ சக்திகளின் செல்வந்தரோ அவர்களே முழுமையான சம்பூர்ண நிலையின் அருகாமையை அனுபவம் செய்வார்கள். அவரிடம் எந்த ஒரு பக்தரை போன்று வேண்டுகின்ற சமஸ்காரம் வெளிப்படாது. தந்தையின் உதவி வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும், சக்திகள் வேண்டும் என்ற சொற்கள் விதாதா மற்றும் வரதாதாவான குழந்தைகளுக்கு அழகாகாது. அவர்கள் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதேனும் ஒன்றை தானமாக வழங்குவார்கள். ஸ்லோகன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதேனும் ஒரு பலனை தரும் வார்த்தையே சத்தியமான வார்த்தையாகும். அவ்யக்த ஷரா சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஒருவர் உங்களை எவ்வளவுதான் அசைக்க முற்பட்டாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். சூழ்நிலை உயர்வானதா, தன்னிலை உயர்வானதா? சூழ்நிலை உங்களை சூறையாடவில்லையே. சற்று சிந்துங்கள். இந்த சூழ்நிலை சக்தி வாய்ந்ததா, இல்லை என்னுடைய நிலை சக்தி வாய்ந்ததா? அப்போ செக் பண்ணுங்க. அப்போ அந்த நினைவால் நீங்கள் சக்திசாலி ஆவீர்கள் என்றார் பாப்பா. தபஸ்வியான நீங்கள் ஒரே சீரான மனோநிலையில் ஒருமுகத்தன்மையில் இருப்பது போன்று அந்த ஹடயோகி முனிவர்கள் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். சீரான உங்களது மனோநிலை எங்கே? ஒற்றை காலில் நிற்கும் அவர்கள் நிலை எங்கே? வித்தியாசம் உள்ளதல்லவா? நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.